உத்ராட்சம்ன்றது வந்து ஒண்ணு வந்து நம்ம நீர்ல போட்டு பார்த்தோம்னா தண்ணிக்குள்ளார போகும். அந்த உத்ராட்சத்துக்குள்ளார விதை இல்லாட்டினா மேல மிதக்கும். விதை இருந்தா மட்டும்தான் உள்ளார போகும் சாமி. சரிங்களா? அதுக்கு மேற்கொண்டு நம்ம இன்னும் ஒரிஜினல் தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, நெருப்புல சுட்டோம்னா உத்ராட்சம் எதுவும் ஆகாது. அது எல்லாம் அந்த சூடு வந்து தனக்கு தானுக்குள்ளாரியே வாங்கிக்கும். ஆனா தொட்டு பார்த்தா ஒன்றும் ஆகாது. ஆனா சூடா இருக்கும். இதே பிளாஸ்டிக்கா இருந்தா உருகிடும். ஒரிஜினல் உத்ராட்சத்துக்கு எவ்வளவு சுட்டாலும் எதுவும் ஆகாது. ஒரிஜினல் உத்ராட்சம்ன்றது எவ்வளவுதான் நெருப்புல சுட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதே நேரம் பிளாஸ்டிக்கா இருந்தா உருகிடும். ஃபைபரா இருந்தா எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிடும். இதுதான் வித்தியாசம். உத்ராட்சத்தோடைய ஒரிஜினல் தன்மை இதுதாங்க. இப்போ சொன்ன மாதிரியே பாருங்க, தீப்பெட்டியில இருந்து அவர் தீக்குச்சியை கொளுத்தி இதுல காட்டும் போது பாத்தீங்கன்னா இதுல எந்த வித டேமேஜுமே இது ஆகல. தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீங்க நல்லா பாருங்களேன், தேய்ச்சாலுமே எதுவுமே ஆகல. ஸோ உருகுல உடையில எதுவுமே ஆகல. அதோட தன்மை அப்படியே மாறாம இருக்கு. ஒரிஜினல் ருத்ராட்சம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படிதான் இருக்கும்.